வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹாஸ்டலில் தான் இருக்கிறேன். ஃப்ரைடே வைபு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜூடியோக்கு போகலாம், சென்னையில் விவேரா மால் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி போகிறோம், அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி விலாகில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செயின் வந்து நாங்கள் மீஷோவில் தான் வாங்கினோம் 115க்கு. இதை மாதிரி வந்து ஒரு 4 செயின் சேர்த்து 115 தான். நான் 2, அப்புறமா வந்துட்டு எங்கள் ரூமில் வந்துட்டு என்னோட அக்கா 2 வாங்கி எடுத்திருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 4 டிசைன் இருக்குது. இது இந்த மாதிரி பால் சைஸில், அப்புறம் இந்த 2 சேர்த்த மாதிரி டபுள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன். என்ன கிருபா மேடம் கிளம்பியாச்சா? கிருபா, மிஸ் வேர்ல்டு கிருபா. பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து பேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டலாம். வீநெக் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த அக்கா போட்டிருந்தாங்கல்ல அது மாதிரி. எட்டர்னிட்டி லேட்டர் டேக் உனக்கு தான். கிருபா, நம்ம எங்க போறோம்? என்ன பண்றீங்க? வரீங்களா எங்க கூட? நம்ம வந்து பாக்குற ஒண்ணுமே இல்லடா இந்த கவர்ல. இப்ப நான் கேக்குறேன், எங்கனா இப்ப நான் எங்க நம்ம போறோம்னு கேட்பேன். கிருபா இங்க வா, இங்க எடுப்போம் போட்டோ. இந்த வியூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. குப்பை தண்ணி தான், ஆனால் பார்க்க அழகா இருக்கும். ஹாய், கார் எடுத்துறாங்க. ஹாய் கிருபா. எங்க ஒண்ணுமே அது இதுல சொல்லணும். கரண்ட் என்னடி உனக்கு செருப்பு வாங்கணும்னு சொன்ன உடனே கரண்ட் போகுது அவசியம். கிருபா, செருப்பு அமையுமா? நம்ம ஒரு வாட்டி செருப்பு இதுல வாங்க போய் தானே. வந்து நம்ம இப்போ செப்பல் கலெக்ஷன் பார்க்க போறோம். ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைவேறுமா? அதுக்கு இதுல பக்கத்துல வந்து பேசுறேன். சாக்ஸை கலட்டாம செப்பல் போட்டு பாக்குற அறிவாளி. பார்க்கலையா நாகவல்லி? இல்லை, ஏற்கனவே நல்ல ஸ்லிப்பர் இருக்கு. கேட்கல சத்தமா? வேண்டாம், என்னிடம் செருப்பு இருக்கிறது. இவ வாங்குறதுக்குள்ள எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். பியூட்டிஃபுல் லைக். ப்ரைஸ் லிஸ்ட் படி பார்த்தா 699 அப்படின்ட்டு இதை சொன்னேன். கீழே இருக்கிறதெல்லாம் கம்மி ரேட்ஸாக இருக்குது. ஸோ 699னா கொஞ்சம் ஓவர் தான். இங்கே வந்து ஷூஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேறு வச்சுருக்காங்க பார்த்தியா? 1000 rupees அந்த மாதிரி. கடைசியாக ஒரு வழியாக ஒரு ஸ்லிப்பரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை வாங்குவாளா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பேசினது இதில் கேட்கலன்னா என்னைய மன்னிச்சிருக்கு. எஸ், பொறுத்தவரை ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இல்லை ஒரு செப்பல் வந்து கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு யுகமே ஆகும். இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஷூவை வந்து இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக
கீழே வந்து செப்பல் மாதிரி கிராக்ஸ் மாதிரி இல்லை, ஷூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு கவரேஜே இல்லை. இன்னும் என்னெல்லாம் இந்த யுகத்தில் பார்க்க காத்திருக்கணும். புரிஞ்சு போச்சு. கிருபா இப்போதைக்கு ஷூ எடுக்கிற மாதிரி தெரியல, முடிச்சு விட்டாங்க. என்ன கிருபா எடுக்கலையா? உட்காரு. எங்க கிருபா கடைசியில் எடுத்திருக்கிறது என்னன்னா அவள் போட்டு வந்த அதே ஷூ தான். சரி, நாமளும் இருக்கு. கோயில் பக்கத்தில் இருக்குள்ள செருப்பு கடை, அங்கே போயிட்டு நாங்கள் எடுக்க போகிற ஒரே விஷயம் ஃபோட்டோ மட்டும். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்ஸு அப்புறம் வந்துட்டு சைஸு கலர்ஸ் எல்லாம் இன்னொரு நாள் வந்து நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம். இன்றைக்கி எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. எல்லாருமே நின்னா யார் எடுக்கிறது? வீடியோ தாண்டி எடுத்துகிட்ருக்கேன். யாராவது ஃபோட்டோ எடுங்க. மிஸ் வேர்ல்ட் கிருபா. பிரேஸ்லெட்ஸ், இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். குட். வெட் வைப்ஸ் கேட்டாங்க பிரியாக்கா. லெமன் தான் எடுப்பியா? வாட்டர்மெலன்? லெமன் தாண்டா நான் எடுப்பேன். வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கலரும் அதே மாதிரி தான். இது வந்து லைட் கலராக இருந்தாலும் இப்போ எந்த மாதிரியான ஸ்கின் கலர்ஸ் வந்து நெயில் பாலிஷ் அடித்தாலும் இது வந்து ஊரே பார்க்குற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இந்த கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இவனும் லைட்டாக கிளிட்டராக இருக்கும். பார்த்தா நெயில் பாலிஷ் அடித்த மாதிரியே இருக்காது, ஆனால் பட் லுக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட யூடியூபர் விளாக் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் என் கையில் இருக்கிறத வாங்குறீங்களா? ரொம்ப சக்ஸ். வேற எதுவும் பிடிக்கலையா? இது ஆக்சுவலாக அதில் சுப்பு நான் உனக்கு கொடுத்தேன்ல, அந்த கலர் இது. ஓ, இந்த கலர் நான் வாங்கணும்னு இருக்கேன். இந்த கலர் நான் உனக்கு கொடுத்தேன்ல, அந்த கலர் தான். இப்போ வாங்கலை, அந்த கலர் தான். அது வந்து நான் அன்னைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன்ல, அதனால வாங்கினேன். இதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் தெரியல. இவ ஒரு நெயில் பாலிஷ் பைத்தியம், அதை நீங்கள் அவளோட எக்ஸ்பிளனேஷன்லேயே தெரியும். திருப்பி வச்சு இந்த மூணும் என் கைக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இருக்கிறத விட அங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்டி. வேற எங்கேயாவது நீ இங்கே எடுக்காத, அங்கே போயிடு. அம்பத்தூரில் இல்லைல்ல, இங்கே மெல்லாமல்லையே நல்லா இருக்கும்க்கா. அது வந்து ஆக்சுவலாக 4 பேர் இப்போ 4 இதாக இருக்கும். 4 இது வந்து அது இங்கேயோ பார்த்துருக்கேனே. இங்கேயா இல்லையான்னு தெரியல. இந்த இதில் பாரு, எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே கலரு, கொஞ்சம் ஷேடு இருக்கு, ஷேட் டிஃபரன்ஸ், லைட் ஷேடு. பட் ஆனால் இவன் ஆல்ரெடி இருக்கு, இந்த தான் இருக்குல்ல. அப்புறம் நான் இதில் தான் பேசாமல் ஒன்று எடுத்துக்கலாமான்னு சொல்கிறேன். பரவாயில்ல, சரி நான் வேணா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் காட்டி நான் வந்து இவனை ஒன்று எடுத்துக்கிறேன். இது அது அக்காட்டு இருக்குல்ல, அவங்க இங்கே தானே இருக்காங்க, நீ அங்கே போயிருவிய. பரவாயில்ல, எனக்கு இவனை கம்பேரிட்டிவ்லி நீ வச்சுக்கோ, இந்த உன்னை எடுத்துக்கோடி கிருபா. இவன் வந்து ஓகே. இது அது நல்லா தான் இருக்கும். பிடி பரவாயில்ல, நாங்கள் சேர்ந்து தானே வாங்கி தரோம். இந்தா வேற ஏதாவது டாப் வாங்கலாம்டா இவ்வளோ காசுக்கு. இல்லை, எனக்கு புரியல. 370 நீ மூடிட்டு போய் பில் கவுண்டருக்கு போ. 200க்கு வேற ஏதாவது ஒரு டாப் எடுத்துக்கலாம். 200க்கு நீங்கள் 200க்கு என்ன டாப் எடுப்பேன்? டாப் இருக்குல்லக்கா, டாப்பு நம்மளுக்கு உழைக்குமான்னு தெரியாது. ஆனால் இதுனா நீ நிறைய நாள் வச்சுப்பல்ல. வச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் நீ தீர்ந்து போய் பாட்டிலையாவது எங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பேன். ஓகே காய்ஸ், மிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. 3 எடுத்துக்கோ. ஃபஸ்ட் டைம் வந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்துட்டு நான் ஒரு இது பார்க்குறேன், டிஸ்கஸ். அப்புறம் வந்துட்டு இது என்னது, என்னடா இது, ஏரியஸ், மேஷம், சாகிட்டேரியஸ். வா அடுத்தடுத்து என்னோட இது இவ்வளோ சொல்கிற நமக்கு இது என்ன ப்ராடக்ட்னே தெரியலையேக்கா. பர்ஃப்யூமா? இந்த ராசிகளுக்கு வந்து இந்த ஸ்மெல் தான் பிடிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல. அடித்து தான் பார்க்கணும்.
அதே மாதிரி அந்த ஏதோ பிடிக்கும் ராஸ்கேர் இருக்கும் உள்ள நம்பர் இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்கும் பட் இதில் வரவே பர்ச்சேஸ் முடிஞ்சு செப்பல் எடுக்க வந்துட்டு கடைசியில் நெயில் பாலிஷு பெர்ஃப்யூம் இதைத்தான் எடுத்திருக்கா. என்னது என்ன ஒரு ஃபோட்டோ எடு. அந்த பேக் மட்டும் பிடிக்கணும். கிருபா வந்து அவளோட டீம்மேட் பார்க்குறதுக்கு டீம்மேட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கா. நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து நேராக டீ கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் துணி கொடுக்க வேண்டியது இருக்குது நாவலூரில். அதை கொடுத்துட்டு அப்புறம் நேராக ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதான். என்ன சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கிருபா? வாட்டர்மெலன் இஸ் ஆல்வேஸ் மை லைக். நான் என்ன பார்க்குறது எனக்கே தெரில. சில்லி சீஸ்னு போட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? சில்லியை வெட்டி வச்சுருந்தாண்டி அதில் பச்சை மிளகாவை. சரிண்ணா மசாலா சீஸ் என்னது இந்த கடையில் நல்லா இருக்காதா? போட்டு கொடுத்துருவா அந்த அண்ணாட்ட. வேற கடைக்கு போவோம். என்னது வேற கடைக்கு போவோம். கிளம்பி வா போகலாம். கிருவா உனக்கு ஓகேவா? சொல்லு. இஞ்சி டீ வந்துருச்சு. சாண்ட்விச் வரும், நாங்கள் சாப்பிட்டு முடிப்போம். அப்புறம் தான் அவளுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டேன். குடிச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். டீ நல்லா இருக்கு. ஆனால் சாண்ட்விச் இவங்க ஒரு இஞ்சி டீ பைத்தியம், ஓகேவா? அவங்களுக்கு ஒரு டீ பிடிக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ரியலி சூப்பர். நான் பிடிக்கிறேன். சொல்லிடுவோமா எங்கள் கிருபாக்கு யாரா ஐஸ் போடுறது? எங்கள் கிருபா வாட்டர்மெலன் குடிக்கிற ஜூஸ். வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறது எப்படி இருக்கு? நைஸா? 5க்கு எவ்வளோ கொடுப்பேன்? 3 தான் கொடுப்பியா? 4 கொடுப்பியா? சரி, நமக்கு வந்து டோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நல்லா இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து. இந்த கடை பேர் என்னன்னு நான் வெளியில் வந்து காட்டுறேன். நல்லா இருக்கு. பீஸாவோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கண்டிப்பாக பிடிக்கும். இதில் இருக்கிறனால நம்ம சாப்பிட்ற சாண்ட்விட்சாக இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியோட கலந்த சாண்ட்விச் மாதிரி இது இருக்கு. என்ன கிருபா சிரிக்கிற? 125 rupees, 1 sandwich, 1 watermelon. ஜோன் ஜூசி வேர்ல்டு. நாங்கள் வந்து டெய்லர் கடைக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து அல்ட்ரு பண்ணுறதுக்கு நாவலூரில் ஸ்ட்ரெயிட்டாக நீ வந்து விவேரா மால்லேருந்து அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரைட் எடுத்தால் இங்கே ஒரு தெரு இருக்கும். இங்கே வந்து ஒரு முஸ்லீம் கடை வச்சுருக்காங்க. நல்லா தைப்பாங்க. இங்கே தான் நாங்கள் வந்து நிறைய கொடுப்போம். அக்கா இது வந்து 7 மணி என்று சிறுசேரி. டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கடையோட பேரை மேலே போட்டிருக்கேன். அப்புறம் டெய்லர் ஷாப் வந்துட்டு நேமே கிடையாது. நாங்கள் அங்கே தான் கொடுப்போம். நீங்கள் வந்து விவேரா மால்லேருந்து அங்கேருந்து இங்கே வரீங்கன்னா வந்து அப்படியே ரைட் எடுங்க. ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடி வந்து தைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கடை போட்டு நல்லா தைப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம கிருபா மேடமும் நாகவலியக்காவும் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. நல்ல சுத்து வெள்ள அப்படிமா சேமா நட என்கிட்ட வா. 2-3 பேரும் இரு. ஃபர்ஸ்ட் ஒரு கால் எடுத்து வை. இங்க வை. இந்த கால் எந்த கால்? அந்த கால் வைங்கடா. லெஃப்ட்டா. ரெடி. ராத்திரி நேரத்துல பண்ண வேண்டிய வேலையாடா இதெல்லாம்.